ஊடகத்தினுடைய இன்னொரு தண்டவரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதாவது வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு வந்து எடப்பாடி ஆட்சி காலத்தில் போடப்பட்டு அதுக்கான சட்டம் போடப்பட்டு, ஆனால் அது இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. இந்த சூழலில் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து நிறைய பேட்டி கொடுத்துட்டு வர்றாரு. அதாவது குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தோற்ற பிறகு அவங்களுக்கு ஓட்டு போடல, கணிசமான ஓட்டு வரல அவங்களுக்கு, மாறாக திமுகவுக்கு தான் போயிருக்கு, அவங்க ஆட்களுமே அங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை பல பேட்டிகளை கொடுத்துட்டு வராரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் வந்து மிகவும் கீழ்த்தரமாக ஒரு தலைவருங்கிறதையே மறந்துட்டு அவர் பேசின அந்த வார்த்தைகள், முதல்வருக்கு எதிராக சொல்லிய அந்த அவதூறுகள் வந்து ரொம்ப மட்ட ரகத்தை சேர்ந்தவை. இதை வந்து எல்லாருமே வந்து காரி துப்புறாங்க. நீங்கள் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வயசான காலத்தில் 86 வயசு ஆன பிறகு ஒருத்தருக்கு இந்த மாதிரியான ஒரு காழ்ப்புணர்ச்சி தேவையா, இந்த மாதிரி வந்து ஒரு கழண்டவர் மாதிரி இப்படி பேசுகிறது அவசியமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து அவர் தூத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இதில் வந்து என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, ஒரு பல கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பார்க்குறதுக்கு இவருக்கு என்ன அவ்வளோ ஒரு ரொம்ப அவமானமாக இருக்குது? என்ன இப்போ இவருக்கு ஒட்டுமொத்தமாக இவர் அவமானமே படலையாமா? இல்லை இவர் அவமானகரமாக நடந்துக்கவே இல்லையா வாழ்க்கையில்? என்னென்ன விஷயங்களுக்கு இவரெல்லாம் அவமானப்படணுமோ அந்த விஷயங்களை விட்டுட்டு முதல்வரை பார்க்குறதுக்கு ஒரு அவமானப்படுறேன்னு சொல்கிறதுங்கிறது முதல்ல வந்து இவருடைய சாதி வெறி புத்தியை காமிக்குது. இவர் வந்து தலித்துகளுக்கு எதிராக இவங்க தொண்டர்களை தூண்டி விடுறது, இவருக்குள்ளே இருக்கிற இந்த சாதி புத்தி வந்து இவர்கிட்ட சுத்தமாக போகலுங்கிறது தான் நமக்கு இதுலேருந்து தெளிவாக தெரியுது. ஸோ முதல்வர் எந்த கம்யூனிட்டியாக இருக்கட்டும், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்லையா? ஏன் இதே திமுகவில் முன்ன கலைஞர் உயிராக இருந்தப்பெல்லாம் அவரால் எவ்வளோ சுகம் அனுபவிச்சிங்க. மத்திய மந்திரி பதவி, எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி, எத்தனை பதவி கூட்டணி சுகத்தில் வந்து போட்டுக்கிட்டு அனுபவிச்சிங்க, சொத்து சேர்த்திங்க. அப்போல்லாம் அவமானமாக இல்லையா? ஏன் அதே மாதிரி உங்கள் மகன் வந்து இந்தூர் மெடிக்கல் காலேஜில் பல கோடி ரூபா ஊழல் பண்ணி மாட்டிட்டு இப்போ விசாரணையில் இருக்குது, அது உங்களுக்கு அவமானமாக தெரியலையா? தருமபுரியில் வந்து எத்தனை தலித்துகளுடைய குடிசைகளை நீங்கள் கொளுத்துனீங்க உங்கள் ஆளை விட்டு மூட்டி விட்டு, அப்போ அதெல்லாம் அவமானம் வர தெரியலையா? இதே காடுவெட்டு குருவுக்கு வந்து ஒரு உயர்தர மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்ட போது அதை வந்து அப்படியே இருட்டடிப்பு செஞ்சு அதுக்கு பணமும் கொடுக்காம அவரை காப்பாற்றணுன்னு எந்த முயற்சியும் எடுக்காமல் அவரை கொண்டு போட்டிங்களே, ஏன் அப்போ உங்களுக்கு அவமானமாக இல்லையா? இதெல்லாமே அவமானமாக இல்லையா? உங்களோட அவமானகரமான நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம பேசணுன்னா எக்கச்சக்கமாக பேசிகிட்டே போகலாம். ஆனால் நமக்கு வந்து அது நோக்கம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அப்பனும் மகனும் சேர்ந்து ஒரு முக்கியமான காரியம் செய்யணும். அது என்னன்னா, எதுக்கு தொடர்ந்து நம்ம தோல்வியை சந்திச்சுட்டு வரோம்? எதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள ஓட்டர்களே வந்து நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, மாறாக அவங்க வந்து திமுகவுக்கு ஏன் போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காந்து நீங்கள் சிந்திச்சிங்கன்னாவே சரியாக போயிடும். உங்களுடைய இந்த தொடர் தோல்விக்கு காரணம் வந்து நீங்கள் முன்ன பேசிக்கிட்டு இருந்த சமூக நீதியை பற்றி உங்களுக்கு நீங்கள் செய்த துரோகம், சமூக நீதிக்கு நீங்கள் செய்த துரோகம். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு பாதுகாவலனாக இருக்கிறேன் நான், தமிழக மக்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எல்லாம் செஞ்சுருக்கிறேன், அப்படி இருந்தும் என்னை வந்து தேர்தலில் தோற்கடிக்கிறீங்களேன்னு இன்றைக்கி புலம்புறீங்களே, நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கிறது நீங்கள் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களை யார் வந்து பாஜகவோட போய் கூட்டணி சேர சொன்னது? ஸோ பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் பணம் கிடைக்குது, ப்ளஸ் மகனுடைய ஊழல் குற்றச்சாட்டுலேருந்து அந்த கேஸை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், இல்லை அதுலேருந்து விடுதலை பெறலாங்கிற சுயநல நோக்கம் தானே உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஒரு சுயநலத்தை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி சேர்றீங்க, அந்த கூட்டணியால் மக்கள் வந்து உங்களை நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. உங்கள் ஜனங்களே உங்களை நிராகரிச்சிருக்காங்கங்கிறதும் நமக்கு கண்கூடாக தெரியுது. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு என்ன நிராகரிக்கிறது? உங்கள் மக்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களே உங்களை நிராகரிச்சிட்டாங்கங்கிறதான் இப்போதைக்கு நமக்கு கண்கூடாக தெரிகிற உண்மை. அதை நீங்கள் வந்து சுய பரிசோதனை செஞ்சு அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து இது என்ன பண்ணலாம், எப்படி கட்சியை மீட்டெடுக்கலாம், இழந்த செல்வாக்கை வந்து வன்னியர்கள்ட்டேருந்து எப்படி மீட்டெடுக்கலாம்னு அப்படி யோசிக்காமல்
நீங்கள் உங்களுக்கு அவங்க ஓட்டு போடலைங்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு தமிழ்நாடு முதல்வரை வந்து நீங்கள் எதுக்கு இப்போ கரிச்சு கொட்டுறீங்க? 10% வந்து இவங்க கணக்கெடுத்தால் செல்லாதுங்கிறது தெரியாதா? பீகாரில் என்ன நடந்துச்சு? பீகாரில் வந்து அந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி சில ரிசர்வேஷனில் முடிவுகூட எடுக்கலான்னு வந்து நிதிஷ்குமார் ட்ரை பண்ணுறப்ப அங்கே என்ன கோர்ட்டு பீகார் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? பாட்னா உயர்நீதிமன்றம் அது முடியாது, அதை வச்சுலாம் கொடுக்க முடியாது. மத்திய அரசாங்கத்தினுடைய வந்து சென்சஸ் அவங்க எடுத்தால் தான் செல்லும். எதுவுமே ரிசர்வேஷனுங்கிறது வந்து டோட்டலாக வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய சப்ஜெக்ட்டுங்கிறதால கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் பிரகாரம் மத்திய அரசாங்கம் ஒரு மக்கள் சென்சஸ் எடுத்து அதனுடைய அடிப்படையில் இந்த டேட்டா வச்சு கன்சர்ன்டு மாநிலங்கள் நீங்களாக ஒரு முடிவு எடுத்துங்கன்னு சொன்னால் தான் இந்த மாதிரியான தனி ஒரு காஸ்ட்டுக்கு இல்லை ஒரு பெருந்திரள் கூட்டத்துக்கு வந்து ரிசர்வேஷனை அந்த சென்சஸினுடைய அடிப்படையில் தான் பண்ண முடியுமே ஒழிய நீங்கள் நினச்ச மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஒரு சென்சஸ் எடுத்து அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு மேலே அந்த பொறுப்பை போடுறீங்க? நீங்கள் உங்கள் கூட்டணியில் இருக்கிற மோடியிட்ட சொல்லி அங்கே சென்சஸ் எடுத்து அந்த சென்சஸ் மூலம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ தமிழ்நாடு முதல்வர் வந்து ஒத்துக்கிறாரு, செய்கிறாரு. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பொறுப்பை வந்து நீங்களும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, பாஜகவும் எடுத்துக்க மாட்டேங்குது. எதுக்கு முதல்வர் எதுக்கு இதுக்கு சிலுவை சுமக்கணும்? எதுக்கு அவசியம் அவருக்கு சிலுவை சுமக்கணுன்ட்டு? ஏன்னா அது அவருக்கு மீறி வந்து இவங்களே ஒரு சென்சஸ் எடுத்து அதை வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்தா கண்டிப்பாக உயர்நீதிமன்றம் ஒத்துக்காது. உச்சநீதிமன்றம் போனாலுமே ஒத்துக்க மாட்டாங்க. அது பல மாநிலங்களில் நடந்திருக்கு. இந்த மாதிரி தனித்தனி இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு. இது மொதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து எம்பிசிக்கு 20% ரிசர்வேஷன் ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது. 27% ஓபிசி ரிசர்வேஷன் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்குது. இந்த 2 சலுகைகளும் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இப்போ இதுக்கு இடையில் இபிஎஸ் தான் ஒரு தப்பு செஞ்சார்னா அதை நீங்கள் ஏன் எடுத்துக்கிட்டு தொங்குறீங்க? இப்போ உங்களுக்கு அந்த 20% வந்து எம்பிசி எல்லாத்துக்கும் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் 121 கம்யூனிட்டி அந்த எம்பிசி 20% சலுகையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு மட்டுமே வந்து 10.5% கொடுங்கன்னு சொன்னால் மீதி வந்து 10% வச்சுக்கிட்டு 9% வச்சுக்கிட்டு மற்ற 120 கம்யூனிட்டிஸும் கஷ்டப்படணுமா? மற்ற 120 கம்யூனிட்டிஸும் ஒத்துக்குவாங்களா நீங்கள் இந்த மாதிரி சொல்கிற விஷயத்த? இந்த லாஜிக் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இந்த சட்டம் உங்களுக்கு புரியும், உங்களுக்கும் புரியும், உங்கள் மகனுக்கும் புரியும். இருந்தாலும் நீங்கள் வந்து வன்னியர்கள் தானே இழிச்சவர்கள். அவங்க மேலே நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு, அவங்க மேலே வந்து நீங்கள் பூ சுற்றுறதுக்கு திட்டம் போட்டு 2 பேரும் செய்கிறீங்க இந்த வேலையை. இது உங்களுக்கு தெரியும், இது கோர்ட்டில் போனால் நிற்காதுன்னு. இருந்தாலும் நீங்கள் ஒரு கன்னத்தில் வந்து உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தால் வன்னியர்களை அறையிறீங்க, இன்னொரு கன்னத்தில் நீங்கள் தமிழ்நாடு அரசை அறையிறதுக்கு முற்படுறீங்க. இது வந்து ஒரு ஏமாற்று வேலையினுடைய ஒரு உச்சகட்டமாக இல்லையா இது? நீங்கள் 2 பேரும் வந்து நார்மலான அரசியல் பண்ணுறீங்களா இல்லை வேறு விதமான அரசியல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? சுயநலமாக போயிட்டீங்க. சுயநலத்தின் மூலமாக தான் பாஜகவோட கூட்டணி வச்சிங்க, பணம் வாங்கிக்கிட்டீங்க. இந்த கேஸ்லேருந்து விடுதலை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டீங்க. அதெல்லாம் உங்கள் சுயநலம். சரி, அதுக்கு எதுக்கு வந்து வன்னிய மக்களை வந்து அடகு வைக்கிறீங்க? அவங்கள எதுக்கு வந்து ஒரு பலிப்பிடத்தில் பலி ஆக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும். குறிப்பாக வன்னிய சொந்தங்களுக்கு நீங்கள் உங்கள் வன்னிய சொந்தங்களுக்கு இதை தெளிவுபடுத்தணும். இதை விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ மைக்கு கிடச்சிதான்ட்டு இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாது. நீங்கள் வந்து அவமானப்பட வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒன்றா நம்ம லிஸ்ட்டு போட்டோம்னா இந்த காணொளி பத்தாது. அதனால் நீங்கள் உங்கள் வன்னியர்களை ஏமாத்திரத்தை விட்டுட்டு அந்த 20% எப்படி அவங்க வந்து இன்னும் நல்லா பண்ணணும், படித்து எப்படி அந்த 20 நிறைய மேக்ஸிமம் சீட்டை வாங்கணும், அதே மாதிரி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய 27% ரிசர்வேஷனில் எப்படி மேக்ஸிமம் அவுட்டைன் பண்ணுங்கிறத அதுக்கு வழிமுறையை சொல்லுங்கள். உங்கள் ஆட்களை படிக்க சொல்லுங்கள். சும்மா ரீல்ஸ் போடுறேன்ட்டு உங்கள் ஆளுங்க காட்டு மிராண்டித்தனமாக இன்னமும் ஆண்ட பரம்பரை மற்ற பரம்பரைன்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதுலேருந்து அவங்கள காப்பாற்றுங்க. அதுதான் நீங்கள் அந்த கம்யூனிட்டிக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலையாக இருக்குமே ஒழிய மற்றபடி இந்த மாதிரி வந்து பொய்யை பேசிக்கிட்டு ஜாதி திமிரை பேசிக்கிட்டு ஜாதி வன்மத்தை வந்து மற்ற ஜாதிகள் மேலே கக்கிக்கிட்டு, குறிப்பாக நீங்கள் முதல்வரை பற்றி இந்த ஜாதி துவேஷத்தோடு பேசுனதை தமிழ்நாட்டு மக்கள் எந்த மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க.
அவங்க உங்களுக்கு காரி துப்புறாங்க. உங்கள் 2 பேரையுமே நீங்கள் பண்ணுற அரசியலை வந்து காரி துப்புறாங்க. அதேமாரி அன்றைக்கி அன்புமணி பேசும்போதும் அதேமாரி தான் பேசுகிறாப்புல. 25 எம்பிகளை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலான்னா இது என்ன பேச்சு இது? இவருடைய அலையன்ஸ் பார்ட்னருக்கு வந்து எம்பிக்கள் ஜெயிக்கலைன்னா அதுக்கு மக்களை ப்ளேம் பண்ணுவாங்களா? அப்போ மக்களை புரிஞ்சுக்கிட்ட விதம் இதானா நீங்கள்? ஸோ மக்களுடைய உளவியல் என்ன, மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, மக்களுக்கு விரோதமாக நம்ம கூட்டணி அமைக்கிறோமே, இதனால் நமக்கு தானே கெட்ட பேருங்கிறத நீங்கள் அப்படி உணர மாட்டீங்க. ஆனால் உங்களை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும், உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுதான் உங்கள் அரசியல், இதுதான் உங்கள் சமூக நீதி அரசியலா? இதுதான் வந்து மாற்றம் அன்புமணின்னு சொன்னீங்களே, இந்த மாற்றம் தானே நீங்கள் சொல்ல வரீங்க? ஆகவே கொஞ்சமாவது அப்பனும் பிள்ளையும் கொஞ்சம் சிந்திச்சு நல்லா உங்கள் ஆட்களை வழி நடத்துங்க. இன்னொரு அமர்வில் வேறொரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.